பார்வதி தான் நகை எடுத்தான்னு சொன்னேன். ஆனா அதுக்கு அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உண்மை வெளியில யாருக்கும் தெரிய வேணான்னு சொன்னாரு. பார்வதி நம்ம வீட்டு பொண்ணுடா. அவளை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு. அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அதனால நம்ம வீட்டு பொண்ண நாமளே விட்டு கொடுத்துட கூடாது. என் தம்பிய யாரும் தப்பா பேசிடக்கூடாது. இந்த பழி என் மேலேயே இருக்கட்டும். நான் எவ்வளவோ அண்ணன் கிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனா அண்ணன் என்ன எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏய், இதாண்டி என் அண்ணன். அவருக்கு கெட்டது நினைச்சவங்களுக்கும் அவர் நல்லது செஞ்சு தாண்டி பழக்கம். அவரை போய் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தியே. விடு சிவா, இவ்வளவு அடிச்சு என்ன ஆக போகுது? அண்ணி, இப்ப அண்ணனை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல அண்ணி. கடவுளே. ஏய், கண்ணு முன்னாடி நிக்காத போ. ஆளும் மூஞ்சியும் பாரு. ஏன் இப்படி எங்க குடும்பத்துக்கு சோதனை மேல சோதனை கொடுக்கற? நல்லவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுல அப்படி என்ன உனக்கு சந்தோஷம்? எந்த தப்பும் செய்யாம அவரு தண்டனையை ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. எப்படி எங்களை கை விட்டுட்டியம்மா? ஏன் எங்களை எப்படி கை விட்ட? ஹாய். 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 வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பரவாயில்ல, உனக்காக வெயிட் பண்றது கூட நல்லா தான் இருக்கு. எனக்காக உங்க வீட்டு ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நான் உனக்காக இதை கூட பண்ண மாட்டேனா? இதுவே வேற யாராவது இருந்தா கொஞ்ச நாள் போன்ல பேசின பொண்ணுக்காக இவ்ளோ நகையை நம்பி கொடுக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலனா தானே தப்பு. ஐயோ, இவன் ரொம்ப வழிறானே. இதுல நீங்க கொடுத்த ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கு. தேங்க்ஸ். செக் பண்ணிக்கோங்க. சச்சே, அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் சரியா தான் இருக்கும். நீ ஹாப்பி தானே? வெரி ஹாப்பி. அப்புறம் இங்க பக்கத்துல தான் என் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. கொஞ்ச நேரம் அங்க போய் பேசலாமா? இல்ல, என்னோட அப்பா அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க. நான் சும்மா ஒரு ரீசன் சொல்லிட்டு அப்பயே ஜுவல்ஸ கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, அப்படியா? சரி, அப்ப நம்ம திரும்ப எப்ப மீட் பண்றது? கண்டிப்பா மீட் பண்ணலாம். நான் சொல்றேன். பாய். பாய். என்னாச்சு? ஆல் ஓகே? டபுள் ஓகே மாயா. சூப்பர். அவனுக்கு டவுட்டே வரலையா? இல்ல, ஆனா நீ சொன்னது சரிதான் மாயா. அந்த பொறுக்கி இப்பவே என்ன கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிடுறான். இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ரொம்ப டேஞ்சர். எதுக்கும் நீ கொஞ்சம் பார்த்தே ஹேண்டில் பண்ண. நான் கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு மாயா தேங்க்ஸ் எல்லாம்? எனி ஹெல்ப் எனி டைம், எப்ப வேணாலும் கால் பண்ண. ஓகே, நான் வரேன்.
சரி வா, நான் உன்னை வீட்ல டிராப் பண்றேன். ஐயோ, இவங்க வேற இருக்காங்களே. இந்த பக்கம் போனா மாட்டிப்போம். பின்வாசல் வழியா போயிடலாம். அப்போ இன்னும் ரகுராம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கானா? ஆமாம்மா, சிவா போய் அவனை ஜெயிலில் பார்த்துருக்கான். ஆனா உண்மை எதையும் போலீஸ்ல சொன்ன மாதிரி தெரியல. பார்வதி தான் நகையை மாத்தினான்னு தெரிஞ்சும் எப்படி அமைதியா இருக்காங்கன்னே புரியல. ரகுராம் அவன் வீட்டு பொண்ணு மேல திருட்டு பழி வந்துடக்கூடாதுன்னு நினைப்பான். அதுல நமக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? அண்ணே, ஒரிஜினல் நகை அவங்க கைக்கு கிடைக்கிற வரைக்கும் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அந்த ரகுராம் கண்டிப்பா ஜெயிலுக்கு போக தான் போறான். அந்த ஜானகி அதை பார்த்து கதறி அழுவான். அந்த குடும்பத்தை தூக்கி வச்சு கொண்டாடின இவளை இந்த ஊரே அவளை திட்ட ஆரம்பிச்சிருச்சு. இனிமே அந்த குடும்பம் மான மரியாதையோட இந்த ஊருக்குள்ள வாழவே முடியாது. ஆமாமா, ஒண்ணு அவங்கெல்லாம் ஊரை விட்டு போகணும், இல்லைன்னா மொத்த குடும்பமும் உயிரை விடணும். கண்டிப்பா அது நடக்கதான் போகுதுன்னு அந்த ஜானகி என் கால்ல வந்து விழுவா. இன்னைக்கு ஏமாத்தினதுக்கு இதுதான் அந்த குடும்பத்துக்கு நான் கொடுக்கிற தண்டனை. ஊர்ல ஒருத்த தலைவன் சொல்லி சுத்திட்டு இருக்கான்ல, வர சொல்றான். இந்த ஊர்ல ஒருத்த தலைவன் சுத்துறான, ஊர்ல பெரிய மனுஷன் சுத்திட்டு இருக்கான, வர சொல்றான். என்ன குறை சொல்லாதா? கோவில்ல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு நல்ல மனுஷனை தண்டிச்சிட்டீங்களேடா. என்னத்த சொல்ற? நாங்க என்ன பண்ணணும்? ஒரு நியாயஸ்த மேல திருட்டு பழிய போட்டு இருக்கீங்க. பெரிய பாவம் பண்ணிட்டீங்களேடா. தாத்தா, நீ என்ன சொல்ற? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படா என் நகை போலியா மாறிச்சுன்னு சொன்னீங்க? ஏடா பொய் சொன்னீங்க? அன்னைக்கே அது பொய் இல்ல, நிஜம்னு மாறிடுச்சே ஆத்தா. இப்ப நான் பொய் சொல்றேனா? ஏய், இப்ப நான் பொய் சொல்றேனா? அந்த பெரிய மனுஷ மாதிரி இங்க இருக்கிற நகையும் சுத்தமான தங்கடா, சுத்தமான தங்கம். எதுவும் தெரியாத பாவி பசங்களா, செய்யாத தப்புக்கு அந்த அந்த பெரிய மனுஷன் தண்டனை அனுபவிச்சா இந்த ஊரே அழிஞ்சு போகுடா. இந்த தப்ப சரி பண்ணுங்க, தப்ப சரி பண்ணுங்க, தப்ப சரி பண்ணுங்க. சரிங்க அத்தா, தப்ப சரி பண்ணுங்க. என்னங்க போயிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இருங்க.
என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னப்பா இது? ஆத்தா இப்படி குறி சொல்லி இருக்கு. அதான ஒண்ணு புரியலையே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீங்க போய் அந்த நகையை கொண்டு வாங்க. சரிங்க ஐயா. ஏங்க அதான் ஏற்கனவே போலி நகைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஏன்பா சாமி வந்து குறி சொல்லுதுன்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்குமா? மாணிக்கம், நீ போய் நகையை கொண்டு வா. சரிங்க ஐயா. யோ, நீ போய் ஆசாரியை கூட்டு வா. ஐயா வர சொல்லிருந்தீங்களா? ஆமா, இந்த நகையை சோதிச்சு பார்த்து தங்கமா கவரிங்கான்னு சொல்லு. அதான் அன்னைக்கே சொன்னேன் ஐயா, இதெல்லாம் கவரிங் நகையா? யோ, திரும்ப பார்த்து சொல்லியா? சரிங்கய்யா. என்னையா? ஐயா எனக்கு ஒண்ணுமே புரியலங்கய்யா. அன்னைக்கு நான் சோதிச்சு பாக்குறப்ப எல்லாம் கவரிங் நகையா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தங்க நகைகளா இருக்குங்க ஐயா. சுத்த தங்கம்யா. ஒழுங்கா பார்த்து சொல்லியா? அன்னைக்கு எல்லாத்தையும் கவரிங்னு சொன்ன, இன்னைக்கு மொத்தமா ஒரிஜினல்னு சொல்ற. ஒழுங்கா பாரியா. ஏங்க 2-3 தடவை பார்த்துட்டாங்க, இது எல்லாம் தங்கம் தாங்க. தாயே கடவுளே, என் புருஷனை காப்பாத்திட்ட. ஆனா கவரிங் நகை எப்படி தங்கமா மாறுச்சு? ஐயோ, இது தெரியாம ரகுராம் ஐயாவ போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டோமே. இப்படி எல்லாருமா சேர்ந்து இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே. ஏங்க, எங்க அண்ணன் தப்பு செஞ்சிருக்க மாட்டாருன்னு நாங்க எல்லாருமே அன்னைக்கு சொன்னோம்ல. யாராவது ஒருத்தராவது கேட்டீங்களா நாங்க சொன்னதா? எங்க பெரியப்பா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல செய்யாத தப்புக்கு அவர் பழி சுமந்துட்டு இருக்காரு. அம்மா, தப்புதாம்மா. இனிமே ஐயா ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க கூடாது. உடனே போய் அந்த கேஸை வாபஸ் வாங்கி ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். யோ, என்ன எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்கயா போலாம். ஆமாங்கய்யா. சரிங்க. சரிங்க, கிளம்புங்கய்யா. அம்மா, நீங்க அங்க வர வேண்டாமா. நாங்க போய் அவரை கூட்டிட்டு வரோம்மா. உங்க குடும்பம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல மிதிக்க கூடாதுமா. அம்மா, நீங்க வீட்டுக்கு போங்கம்மா. ஐயாவை நம்ம வீட்டுக்கு நாங்க கூட்டு வரோம். அதுக்கு நாங்க எல்லாரும் பொறுப்புமா. வாங்கயா எல்லாரும். யாரு என்ன சதி பண்ணாலும் கடவுள் எங்க கூட இருக்காரு. எங்க அண்ணனை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. போயிட்டு வந்துடுறேன். நீ அத்தை, ஏங்க என்ன செஞ்சீங்க? கவரிங் எப்படிங்க தங்கமா மாறிச்சு? தெரியல லிங்கம். இது சாமி நகைனா அப்போ வீட்ல இருக்கிறதா? என்ன கேட்டா உங்களுக்கு தானே தெரியணும். சரிங்க சார், கண்டிப்பா முடிச்சிடலாம் சார். ஐயா வணக்கம் ஐயா. நான் அப்புறம் கூப்பிடுறேன் சார். சொல்லுங்க, என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? கோவில் நகையை மாத்திட்டாருன்னு ரகுராம் ஐயா மேல நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கதாயா நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். வாபஸ் வாங்குறீங்களா? கோவில் நகையை மாத்திட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்ப நீங்களே வாபஸ் வாங்குறேன்னு சொன்னா எப்படி சார்? தப்பு நடந்து போச்சுங்க ஐயா. நகை எதுவும் மாறல. ஐயா எடுத்துட்டு வந்த நகை எல்லாமே தங்க நகை தான். என்ன சார் குழப்புறீங்க?
நீங்க தான் கௌரி நகையை மாத்தி வச்சதா சொன்னீங்க. அப்போ நகையை சோதிச்சு பார்த்த ஆசாரி அப்படிதாங்க சொன்னாரு. ஆனா இன்னைக்கு காலையில திடீர்னு கோவில் பூசாரி சாமி வந்து ஆடினாரு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. அதுக்குள்ள அவசரப்பட்டு சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ரகுராமையா தப்பு பண்ணலன்னு இப்பதான் ஐயா எங்களுக்கு புரிஞ்சுது. ஐயா கோச்சுக்காதீங்க ஐயா, நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோங்க ஐயா. ரகுராம் ஐயாவை வெளியில விட்டுருங்க ஐயா. என்ன நீங்க இதெல்லாம் பார்க்காமலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவீங்களா? உங்க ஊர் பெரிய மனுஷனை நீங்களே இப்படி அசிங்கப்படுத்துவீங்களா? கோபால், நீங்க இவங்க கிட்ட எழுதி வாங்கிக்கங்க. சரிங்க மணி, அவரை போய் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார். ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவோ பண்ணவரு. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வர நாங்களே காரணமாயிட்டோம் ஐயா. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம் ஐயா. எதுக்கு மன்னிப்பல்லாம்? எங்க யாரும் தெரிஞ்சு பண்ணலையே. சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. எங்க குடும்பம் என்னைக்குமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டதே இல்லை. அது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சா போதும். சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று கடலால் தீராத. கண்டிப்பா கோயிலுக்கு வந்திருக்க ஐயா. நாங்க எல்லாரும் உங்களுக்காக கோயில்ல காத்துருப்போம் ஐயா. நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க ஐயா. வாங்கய்யா போலாம். வாங்க ஐயா போகலாம். அண்ணே போலாம். இவனும் அந்த தீ போலத்தான். அந்த ஆகாயம் போதாத பறவை உண்டு நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். சரி, நீங்க கிளம்புங்க. நல்லது ஐயா. வந்துருங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஐயா. வணக்கம். அண்ணா போலாண்ணே. சிவா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. போலி நகை எப்படி திரும்பவும் தங்கமா மாறுச்சு? பார்வதி மாத்தி வச்சான்னு தானே நீ சொன்ன. இன்னும் என்ன நடந்துச்சு? நீ ஏதாவது பண்ணியா? ஐயோ அண்ணா, நான் எதுவுமே செய்யலண்ணே. எனக்கு எதுவுமே புரியல. திடீர்னு நம்ம பூசாரி சாமியாடி நகை மாறிடுச்சுன்னு சொன்னாரு. அதே மாதிரி நகையை செக் பண்ணி பார்த்தா கோவில்ல தங்க நகை அப்படியே இருக்குண்ணே. அது எப்படி போலி நகை தங்கமா மாறுச்சு? அதானே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இது நடந்துச்சுன்னு சுத்தமா தெரியலண்ணே. ஆனா ஒண்ணுண்ணே, நாம கும்புற சாமி தானே நம்மளை காப்பாத்திருக்கு. தெரியல, இருக்கலாம். அண்ணா, நேர்மையா உண்மையா இருக்கிற மனுஷங்களுக்கு எப்பவுமே கடவுள் துணையா தானே இருப்பாரு. அண்ணா, வீட்டுல எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கண்ணே. வாங்கண்ணே, நம்ம சீக்கிரம் போலாம். வாங்கண்ணே. சரி. குட்டி போலே சுயமின்றி வாழ்வான் மண் மேலே உன்னிலத்தினில் மலரை நீயும் சிறை. அம்மா, அப்பா வந்துட்டாரு. கடந்து பத்மா, ஆரத்தி கிடைக்கலாம். வா வா. பத்மா, அவருக்கு நீயே ஆரத்தி எடு. சரிங்க, கொடுங்க. இந்தாங்க.
நதி கண்ணாடி பார்த்து மனம் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்ப்பா. ரகு, இந்த ஊருக்காக நீ எவ்வளவு நல்லது பண்ணியிருப்ப. ஆமா, நல்லவங்களுக்கு எப்பவுமே கடவுள் துணை இருப்பாருன்னு நிரூபிச்சிட்டாரு. பத்மா, வந்து ஆர்த்தி எடுமா. சரிம்மா. அம்மா, கற்பூரம் ஏத்துங்க. நீயும் கேட்கலாம், ஊரெல்லாம் சொந்தம் கொண்டாடும் சிலரின் பேரத்தான் சரிதம் ஆழமாய் காலங்கள் போனாலும் பேசும். அது யாரென்ற முடிவு இங்கு வா ரகு, வா. இல்லை. அது நீ என்று நினைத்தால் நீ இறைவன் கை பிள்ளை. புகழ் வந்தாலும் ரகு, உட்காருப்பா. அண்ணே, கோவில்ல உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க போயிட்டு வாங்க. டேய், ஏதாவது பண்ணி அவளை உங்ககிட்ட வரா மாதிரி செஞ்சிடு. என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சவங்களை சும்மா விடக்கூடாது. அவ ஆசையை நீதான்டா நிறைவேற்றணும். கண்டிப்பா நான் செய்வேன்ப்பா. அத்தை, இத்தனை நாள் மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா இந்த தடவை நான் விட மாட்டேன்.